வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் பக்காடா குழம்பு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். எண்ணெய் காயவும் வெங்காயம், பச்சை மிளகாய், பிரிஞ்சி இலை, தக்காளி போட்டு வதக்கிட்டு இருக்கேன். அடுத்து மசாலா சேர்க்கலாம். மசாலில் ஒரு பல்லாரி வெங்காயம், 5 சின்ன வெங்காயம், அரை சில்லு தேங்காய், ஜீரகம், பெருஞ்சீரகம், 2 ஏலக்காய், ஒரு தக்காளி போட்டு விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி வதங்கவும் நம்ம அந்த மசாலா சேர்த்து தண்ணி விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்ச மசாலா சேர்த்துக்கிறேன். மசாலா அரைக்கும் போதே அதில் இஞ்சி பூண்டும் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். இப்போ இதை சேர்த்து ஒரு வதக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலா சேர்த்தாச்சு, கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கு. வதங்கும் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ மிக்சியில் அரைச்ச விழுது சேர்க்கும் போதே கொஞ்சம் மசால் பொடி சேர்த்து வதக்கிக்கிட்டேன். மசாலா வதங்கிடுச்சு. இப்போ 1 கப்பு தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு கிண்டி விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். 10 நிமிஷம் கழித்து மசாலா நல்லா பச்சை வடை போய் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க பக்கோடாவை போட்டு கிளறிட்டோம்னா சுவையான பக்கோடா குழம்பு ரெடி. பக்கோடா சேர்த்து 2 நிமிஷம் கொதிக்க விட்டாச்சு. இப்போ சுட சுட சிக்கன் சுவையில் பக்கோடா குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.